ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் கேரமல் புட்டிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங்க்கு நம்ம மேலே வந்து ஒரு லேயர் பண்ணணும், கேரமல் லேயர். அதுக்கு வந்து நான் இப்போ கேரமல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை வந்து கரியாமல் இருக்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து நல்லா கேரமலைஸ்டு ஆகணும். சர்க்கரை வந்து கருகக்கூடாது, ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்மளோட கேரமல் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எந்த மோல்டில் புட்டிங் பண்ண போகிறோமோ அதில் வந்து இந்த கேரமல் பண்ண சுகரை வந்து இதில் சேர்த்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புட்டிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ புட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ளஃபியாக இந்த முட்டையை வந்து பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து சர்க்கரை சேர்க்கல. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையோட முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ பால், முட்டை, சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட புட்டிங்கான பேட்டர் வந்து ரெடி. உங்களுக்கு இதில் முட்டையோட ஸ்மெல் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு மோல்டில் நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருந்தோம். இந்த கேரமல் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட புட்டிங்கை வந்து வேக வைக்க ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் கீழே வந்து தண்ணி ஊற்றி மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த பவுலை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு மூடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி அலுமினியம் ஃபாயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட கேரமல் புட்டிங் வந்து ரெடி. நம்ம இதை வந்து தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஒரு குச்சியை உள்ளே விட்டோன்னா அது வந்து கிளியராக வரணும். இப்போ நம்மளுடைய கேரமல் புட்டிங் வந்து ரெடி. நான் இதை வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி. பாய் பாய்.